வணக்கம், நான் உங்கள் ஆர்த்தி அம்மா. வாங்க சிக்கன் கிரேவி பண்ணியிருக்கிறேன். எப்படி பண்ணியிருக்கிறேன் அப்படிங்கிறத பார்ப்போம். வடைச்சட்டி அடுப்பில் வச்சு ஒரு பெரிய வெங்காய பொடியாக நறுக்கி, ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு சின்ன பீஸ் கடல் பாசி, ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இதையெல்லாம் நல்லா எண்ணெயில் வணக்கிங்க. எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக போச்சு. இந்த வீடியோ பார்த்துக்கிட்டே அந்த எண்ணெய் ஊற்றுறனா அது அதிகமாகிடுது எப்படி பார்த்தாலும். அப்புறம் அது கூட கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, இது ரெண்டையும் போட்டு எண்ணெயில் 2 பிரட்டிட்டு ஒரே ஒரு தக்காளி வெட்டி வச்சுருக்கிறேன். அந்த தக்காளியும் உள்ளே போட்டு தக்காளி நல்லா வணங்கினதுக்கப்புறம் ஒரு 3 ஸ்பூன் சிக்கன் மசாலா, 1 ஸ்பூன் கரம் மசாலா, இதையும் போட்டு எண்ணெயிலே நல்லா வணக்கினதுக்கப்புறம் இது கூட அந்த கழுவி வச்சுருக்கிற சிக்கனை சேர்த்து நல்லா அந்த மசாலாவெல்லாம் சிக்கனில் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா வணக்கி விட்டு, கறி நல்லா மசாலாவும் கறியும் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் அதுக்கு தகுந்த அந்த கறிக்கு தேவையான அளவு உப்பு போட்டு ஒரே 1 டம்ளர் தண்ணி ஊற்றி, 1 டம்ளர் நல்லா ட்ரையாக வறுவல் மாதிரி வேணும்னா ஒரு 1/2 டம்ளர் தண்ணி கூட ஊற்றிக்கலாம். நான் கொஞ்சம் குழம்பு வேணும் அப்படிங்கிறதுனால 1 டம்ளர் தண்ணி ஊற்றுறேன். 1 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு ஒரு மூடி போட்டு அடுப்பு கொஞ்சம் குறைச்சி வச்சு வேக வச்சிங்கன்னா கொஞ்சம் நேரத்துக்கு ஒருக்கா எடுத்து பரட்டி விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா சிக்கன் சீக்கிரம் வெந்துடும். இந்த பிராய்லர் சிக்கனுங்கிறதுனால இது சீக்கிரமாக வெந்துடும். 10 நிமிஷம் தான் தேவை இந்த கிரேவியெல்லாம் பண்ணுறதுக்கு. இந்த டைமில் கொஞ்சம் நீங்கள் தேங்காய் வேணால் கூட அரைச்சி ஊற்றிக்கலாம். குழம்பு அதிகமாக வேணும் அப்படின்னா, கொஞ்சம் கெட்டியாக சாந்து மாதிரி வைக்கணும் அப்படின்னா. நான் இதுக்கு தேங்காய் ஊற்ற மாட்டேன். அது டேஸ்ட்டு கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி இருக்கும் தேங்காய் ஊற்றினா. தேங்காய் ஊற்றாமையே நல்லாயிருக்கும். என்ன குழம்பு கொஞ்சம் தண்ணியாட்டிருக்கு, அவ்வளோதான். நல்லாயிருக்கு. இப்படி தான் எங்களுக்கு பிடிக்கும். இது பிராய்லராக இருக்கிறதுனால தேங்காயெல்லாம் அரைச்சி ஊற்றி தண்ணியெல்லாம் அதிகமாக ஊற்றிட்டோம்னா டேஸ்ட்டு கொஞ்சம் சலசலன்னு போயிடும். அதனால் நான் இப்படி தான் வைப்பேன். உங்களுக்கு இந்த மாதிரி வச்சா பிடிக்குமா, நீங்கள் இது மாதிரி வச்சுருக்கிறீங்களா, நல்லா இருக்குமா அப்படின்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எனக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். அவ்வளோதான். சிக்கன் வந்து பார்த்தாவே ரெகுலராக சமைக்கிறவங்களுக்கு சிக்கன் வந்து அந்த ஷேப்பே மாறிடும். நல்லா மெல்ட் ஆன மாதிரி இருக்கும். வெந்து வச்சாலும் நம்ம தொட்டே பார்க்க வேண்டியதில்லை. அவ்வளோதான், வெந்துருச்சு. சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. இவ்வளோ தான். நான் அதை தொட்டு பார்த்துக்கிட்டு, நசுக்கி பார்த்துக்கிட்டு, சாப்பிட்டு பார்த்துட்டு அப்படிலாம் பண்ண மாட்டேன். அது கண்ணில் பார்த்தாலே தெரிஞ்சிடும் அது வெந்துருச்சு அப்படின்ட்டு. அவ்வளோதான், வெந்துருச்சு. சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி அடுத்த ஒரு ரெசிபியோடு உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணிடுங்க. பாய். இவ்வளோ தான் என்னோடய சிக்கன் கிரேவி. என்னோடய சிக்கன் கிரேவி எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். நான் எப்படி பண்ணியிருக்கிறேன்னு அப்போ தான் எனக்கு தெரியும். ஏதாவது குறை இருந்தால் சொன்னீங்கன்னா நான் அடுத்த ட்ரிப் அந்த குறையை கரெக்ட் பண்ணிக்குவேன். இல்லை நாங்கள் இப்படி தான் பண்ணுவோம் அப்படிங்கிறத கூட நான் ரிப்ளையில் சொல்லுவேன். பாய்.